ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக தகப்பனே, சிலுவையில மொழிந்த இரண்டாவது வார்த்தைக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் பேசின முகாந்திரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. வேலைக்காரன் தன் எஜமான் சத்தத்தை கேட்க துரிதமாய் இருப்பது போல சுவாமி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் இருதயங்களையும் செவிகளையும் சிந்தைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நீர் இடைப்படுங்க கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. அடியனுடைய சுயத்தை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். முதலாவது வார்த்தை மன்னிப்பு, இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டான் சொன்ற வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக இடது பக்கத்தில் ஒரு கள்ளன், வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், அவர்களுக்கு நடுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். சரி, ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தானே சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அப்போ ரெண்டு பேரை பார்த்து மாத்திரம் தானே சொல்லணும். ஆனால் ஆண்டவர் வலது பக்கம் உள்ள கள்ளனை பார்த்து மாத்திரம் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ ஏன் கூட பரதீசில் இருப்ப. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இடது பக்க கள்ளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான், அவன் நிந்தித்தான். வலது பக்க கள்ளன் ஆண்டவரை சந்தித்தான், அவன் சிந்தித்தான். சுருக்கமாக சொன்னால், இவன் நிந்தித்தான், இவன் சிந்தித்தான். ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம், ஆனால் அது அவனுடைய தலையெழுத்தையே மாற்றி போட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வார்நாள் அடித்தாங்க, முள்கிரீடம் சூடுனாங்க, குட்டுனாங்க, துப்புனாங்க, பரிகாசம் பண்ணாங்க, ஏளனம் பண்ணாங்க. நீ தேவனுடைய குமாரனா சிலுவையை விட்டு இறங்கிவான்னு சொன்னாங்க. ஆண்டவர் பதிலே சொல்லலை. ஆனால் இந்த கள்ளன், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளுன்னு சொன்ன மாத்திரத்தில் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ ஏன் கூட பரதீசில் இருப்ப. இந்த கள்ளன் ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறான் அவன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறாரு. அந்த அற்புதத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இன்னொன்று, அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, அதை பார்த்து இவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து அறிக்கை செய்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கும் இந்த கள்ளனுக்கும் 1 அடி தூரம் தான் வித்தியாசம். வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், கலக்கம் ஒரு பக்கம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறான். உம்முடைய ராஜ்யம் வரும் விசுவாசிக்கிறான். நீங்கள் என்னை நினைத்து கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுகிறான், தாழ்ந்து கொள்கிறான், பணிந்து கொள்ளுகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு இந்த கள்ளனோட விசுவாசம் எவ்வளோ ஒரு ஆழமான விசுவாசமாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய ஜெபம் தள்ளி போகும்போது, நாம் நினச்ச காரியம் நடக்காமல் இருக்கும்போது, நம்முடைய திட்டங்கள்லாம் தவிடு பொடி ஆகும்போது ஆண்டவரேன்னு சொல்லி பணிந்து கொள்கிறோமா? ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்திருக்கிறான். இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கூட தன்னுடைய பாவத்தை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாவம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் புண்ணியம், இந்த பக்கம் பாவம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் புண்ணியம். ஆண்டவர் என் புண்ணியத்தை தான் நினைப்பாரு, நான் இவ்வளோ புண்ணியம் செய்கிறேனே, என் பாவத்தை ஆண்டவர் கணக்கில் வச்சுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறாங்க, சின்ன பாவம் தானே செய்கிறேன், இந்த பாவம் என்னை என்ன செய்ய போகுது, இந்த பெரிய பாவம் செய்கிறாங்க, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, இவர் பெரிய பாவம் செய்கிறார், இவர் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம வேதவசனம் சொல்லுது பிரசங்கியில், பாவி 100 தரம் பொல்லாப்ப செஞ்சு நீடிச்சு வாழ்ந்தா என்ன, கர்த்தருக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவங்க தான் நன்றாயிருப்பார்கள். அப்போ எத்தனை வருஷம் பூமியில் வாழ்ந்தோங்கிறது விஷயம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம் அதுதான் முக்கியம். பாவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆதாமோட பிள்ளைங்க நாம, ஆதாமோட ஜீன் நமக்குள்ள கடந்து வர்றதுனால நம்மளால பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது.
ஆனால் இந்த பாவத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணலைன்னா பாவம் நம்மை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா கடை திறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்? பாவம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்தால் எவ்வளோ கொடூரமாக மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்? பாவம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. சின்ன பாவம்னு அசால்ட்டாக எடுத்துக்கவே முடியாது. ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அதில் ஒரு சின்ன துவாரம் தான் இருக்குது. சின்ன துவாரம் தானே, நம்ம கடலுக்குள்ளே போனால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் கடலுக்குள்ளே போனால் அதனுடைய நிலைமை என்ன? கொஞ்ச நேரத்தில் கவுந்து போயிடும். ஒரு குடம் நிறைய பால் இருக்குது, பசுமால் இருக்குது, அதில் ஒரே ஒரு துளி மாத்திர விஷம் நம்ம கொட்டுறோம். இதை பசுமால்னு சொல்லுவோமா விஷப்பால்னு சொல்லுவோமா? யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய பாவமும் அப்படித்தான். பாவத்தை நமக்குள்ள இடம் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பாவம் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். இன்னொன்று, ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, பைபிளை இந்த பக்கம் வாசிச்சுக்குவாங்க, பாவம் செஞ்சுக்குவாங்க. இந்த பாவத்துக்கு தகுந்த வசனங்களை செலக்ட் பண்ணிட்டு தனக்கு சாதகமான வசனங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் இந்த பாவம் பண்ணுறேன், பைபிளில் தான் போட்டிருக்குல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அப்போ ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படி நம்ம நினைக்கிறோம். புலம்பல் 3:25 சொல்லுது, வாசிங்க. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கவங்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் தான் கர்த்தர் நல்லவர். பாவம் செய்கிறவங்களுக்கு கர்த்தர் நல்லவர் இல்லை. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வரும். அப்போ நம்முடைய மாம்சம் பாவம் செய்யணும் தூண்டுனா கூட அதை நாம் மேற்கொள்ள முடியும். எப்படி நம்ம ஆக்சிஜன் உள்ளிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோமோ, கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொண்டால் மாத்திரம்தான் பாவத்தை நம்மளால் வெளியே வர முடியும். இப்பெல்லாம் உலகத்தா தன்னுடைய பாவத்துக்கு சமாதான வார்த்தைகளை சொல்லி கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு பாவம் பண்ணுறேன், கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். நாளைக்கு அதே பாவம் பண்ணுறேன், கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். இந்த வசனத்தை சொல்கிறேன். திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு கர்த்தர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம். இப்போ உலகத்தா தன்னுடைய பாவத்தை சமாளிக்கலாம். எப்படி? இப்போ குடிகாரன்னு யாரையுமே சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? மதுபான பிரியர், ஒழுக்கக்கேடான காரியம் சொல்லக்கூடாது. அது ஸ்டைல இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டேட்டிங், லிவிங் டுகெதர் லைஃப், இப்படி தான் சொல்லணும். உலகத்தார் இப்படி பேசி கடந்து போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கலாமா? பாவத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க வாசிங்க. சங்கீதம் 7வது அதிகாரம் வசனங்கள் 11, 12. தேவன் பாவிகளின் மேல் சினங்கொள்ளுகிறவர், பட்டயத்தை கருக்காக்குகிறவர். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்குமோ, ஆண்டவர் இந்த பக்கம் நல்லவர், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினி என்பதை மறந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் பாவிகளின் மேல் சினங்கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார்? ஆதாம் செய்த பாவத்துக்கு சரிநிகர் சமானமாக ஈடுபலியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாரு. அவர் பிதாவின் மடியில செல்ல பிள்ளையா இருந்தவர், பரலோகத்துல வாசம் செய்தவர், வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பறவைகளையும் விலங்குகளையும் படைத்தவர். மனுஷனுக்காக, மனுஷன் பண்ண பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தும்படியாக இன்னைக்கு பூமியில நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்ப ஆண்டவர் கண்டிப்பா பாவங்களின் மேல் சினங்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறாரு. ஒருவேளை மனுஷங்க முன்னாடி நான் பக்திமான், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நாம் வேஷம் போடலாம். ஆனால் கடவுளை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. வேதவசனம் சொல்லுது, பாவம் உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம்.
பாவம் உங்களை பின்தொடரும். பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் அவங்க பிள்ளைகளிடத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு. சரி, அப்போ இந்த பாவத்தை விட்டு நான் எப்படி வெளியே வர முடியும், என்னால் முடியுமா? ஒரு மனுஷனுக்கு கேள்வி வந்துச்சு, நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணுறேனே, இதை விட்டு எப்படி வெளியே வர முடியும்? ஒரு பெரிய சக்தி என்னைய கைட் பண்ணாதானே என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தானா. பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருந்துச்சு. அந்த பெரிய பில்டிங்கை பார்த்தானா, இவ்வளோ பெரிய பில்டிங்கை இந்த இரும்பு தாங்குதே, அப்போ உலகத்திலே மிகப்பெரிய சக்தி இரும்பு தான் சொல்லிட்டு இரும்பு கிட்ட போனானா. இரும்பே இரும்பே நீ தான் உலகத்தில் மிகப்பெரிய சக்தியா அப்படின்னு கேட்டானா. அந்த இரும்பு சொல்லிச்சானா, மிகப்பெரிய சக்தி கிடையாது, நெருப்பு என் மேலே பிடிச்சிச்சுன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன், என்னையுடைய சக்தி வாய்ந்தது நெருப்புன்னு சொல்லிச்சான். உடனே நேரம் நெருப்புக்கிட்ட போயிருக்கான். நெருப்பே நெருப்பே நீ தான் மிகப்பெரிய சக்தியான். இல்லவே இல்லைப்பா, தண்ணியை என் மேலே ஊற்றுனாங்கன்னா நான் அணைஞ்சு போயிடுவேன், நான் மிகப்பெரிய சக்தி கிடையாது, என்னையோட சக்தி வாய்ந்தது தண்ணின்னு சொன்னானா. நேராக தண்ணிக்கிட்ட போயிருக்கான். தண்ணியே நீ தான் மிகப்பெரிய சக்தியான்னு கேட்டிருக்கான். இல்லை நான் மிகப்பெரிய சக்தி கிடையாது, சூரியன் என் மேலே பட்டுச்சுன்னா நான் ஆவியாக பறந்து போயிடுவேன், என்னையோட சக்தி வாய்ந்தது சூரியன் சொல்லியிருக்கு. உடனே நேராக போய் சூரியன்ட்ட போய், சூரியனே நீ தான் மிகப்பெரிய சக்தியா அப்படின்னு. அது இல்லவே இல்லை, ஒரு மேகம் எனக்கு குறுக்கா வந்துச்சுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன், என்னுடைய வெளிச்சம் பூமியில் ஃபுல்லாக விழுகாது, என்னையோட சக்தி வாய்ந்தது மேகம்னு சொல்லிச்சான். நேராக மேகத்திட்ட போயிருக்கான். மேகமே நீ தான் மிகப்பெரிய சக்தியா அப்படின்னு. இல்லவே இல்லை, மலைகளுக்கு நடுவில் நான் போனேன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன், அதனால என்னை விட சக்தி வாய்ந்தது மலைன்னு சொல்லியிருக்கான். மலைக்கிட்ட போயிருக்கான். ரொம்ப சோர்ந்து போய் மலைக்கிட்ட போகிறான். மலையே நீ தான் மிகப்பெரிய சக்தியா. இல்லவே இல்லைப்பா, இந்த மனுஷன் என்னை ஆயுதத்தை யூஸ் பண்ணி என்னை குடஞ்சி பாதையெல்லாம் ரெடி பண்ணுவான், என்னை விட சக்தி வாய்ந்தவன் மனிதன்னு போயிருக்கான். அப்போ மனிதனே நீ தான் மிகப்பெரிய சக்தியான்னு கேட்டிருக்கான். என்னதான் நான் படித்தாலும், மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும், பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், மரணம் என்னை வந்துச்சுன்னா நான் ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுவேன், என்னையோட சக்தி வாய்ந்தது மரணம்னு சொன்னானா. நேராக மரணத்துக்கிட்ட போயிருக்கான். மரணமே நீ தான் மிகப்பெரிய சக்தியான்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த மரணம் சொல்லிச்சா, நான் மிகப்பெரிய சக்தி கிடையாது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லிட்டு மரணத்தை சிலுவையில் ஜெயித்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உலகத்தில் மிகப்பெரிய சக்தின்னு சொன்னானா. கரங்களை தட்டி கைகளை கத்தரை மகிமைப்படுத்துவீங்களா? இன்னைக்கு இந்த 2 கள்ளன்ல ஆண்டவர் பிரிவினை செய்தாரா? இல்லை, 2 பேரையும் ரட்சிக்கும்படியாக தான் சிலுவையில தொங்கினார். நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினார், பிதாவின் வலது பரிசத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்தார். ஒரு கள்ளன் அவரை ஏற்றுக்கொண்டான், ஒரு கள்ளன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்பவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், விடுபவர்களை அவர் கைவிடுகிறார். சிலுவை ஒருத்தருக்கு ஜீவனை கொடுத்தது, ஒருத்தருக்கு மரணத்தை கொடுத்தது, ஒருத்தருக்கு பரதீசை கொடுத்தது, ஒருத்தருக்கு பாதாளத்தை கொடுத்தது, ஒருத்தருக்கு வாழ்வை கொடுத்தது, ஒருத்தருக்கு வீழ்ச்சியை கொடுத்தது. பைபிள் வசனம் தெளிவும் திட்டவுமா சொல்லுது, 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க. 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க. படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒருத்தவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க. ஏன்னா அவருடைய பார்வையில் கோதுமை வேறு, களைகள் வேறு, பதர்கள் வேறு, மணிகள் வேறு, குறுகலான பாதை வேறு, விசாலமான பாதை வேறு, செம்மறி ஆடு வேறு, வெள்ளாடு வேறு, நித்திய ஜீவன் வேறு, ஆக்கினை தீர்ப்பு வேறு, நல்லவர்கள் வேறு, கெட்டவர்கள் வேறு, இடது பக்கம் வேறு, வலது பக்கம் வேறு. மேய்ப்பனானவன் எப்படி ஆடுகளை செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறானோ, உலகத்தின் முடிவு நாட்களில் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நல்லவர்களையும் தீயவர்களையும் வேறு பிரிப்பார். வலது பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே நீங்கள் அந்த புதிய பூமியை சுதந்திரத்துக்கு கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு வியாதி கிடையாது, வறுமை கிடையாது, கவலை கிடையாது, கண்ணீர் கிடையாது, மரணம் கிடையாது. நித்தியமாக ஆண்டவரோட ஆளுகை செய்வாங்க. இடது பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக கொண்டு போகப்படுவாங்க. பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக மாத்திரம்தான் ஆண்டவர் நித்திய அக்கினியை ஏற்பாடு செய்திருக்கிறாரு. மனுஷன் இவனா போய் தான் அதில் பங்கடைகிறான். 2மே நம்ம கையில் தான் இருக்குது. இதை நாம் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. பாவம் செய்கிறவன் தேவனுடைய அன்பை இழக்கிறான், தேவனுடைய கிருபையை போக்கடிக்கிறான், தன்னுடைய மனசை பாழாக்குகிறான்.
ஆக்கினை தீர்ப்பு அடைகிறான். ஆனால் இதே ரட்சிக்கப்பட்டவனோ தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஜீவியம் நதியைப் போல இருக்கிறது. அவன் தனக்கும் ஆசீர்வாதம், தன்னை சார்ந்தவங்களுக்கும் ஆசீர்வாதம், தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, இந்த கல்லனை போல நம்ம கடைசி நேரத்தில் நம்ம மனம் திரும்பிக்கலாமே, இன்னும் நமக்கு காலகட்டம் இருக்குதே, நமக்கு கொஞ்சம் வயசான ஆகுது அப்படின்னு யோசிப்போம். நேற்று நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு உயிரோட இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் பழைய காலம். போன நிமிஷம் நல்லா இருந்தாங்க, இந்த நிமிஷம் உயிரோட இல்லையே. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா தான் சாப்பிட்டு தூங்கினார் மனுஷன், தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு, கேள்விப்பட்டிருக்கோம். 2 வீலர் எடுத்துகிட்டு போனால் ஆக்சிடெண்ட்டு, ஸ்பாட்லேயே அவுட்டு. வாக்கிங் போனாங்க, சுகர் லோவாகி கான்சியஸ் போயிடுச்சு, நினைவு திரும்பாமையே இறந்து போயிட்டாங்க. யாருக்கு எப்படி அழைப்பு வரும், இந்த சூழ்நிலை வரும், எத்தனை வயசில் வரும், யாருக்குமே தெரியாது. நினையாத நேரத்தில் மரணம் வர்றதுனால எச்சரிப்போடு நாம் இருப்போம். கண் பார்வை நல்லா தெரியும் போதே பைபிளை ஆழமாக வாசிப்போம். காது நல்லா கேட்கும் போதே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். மனப்பாட சக்தி இருக்கும் போதே பைபிள் வசனங்களை நம்ம படிப்போம். நம்ம கை நல்லா இருக்கும் போதே கர்த்தருக்காக எதையாவது செய்வோம். கால் நல்லா இருக்கும் போதே கர்த்தருக்காக ஓடுவோம். நானே பாவி, நான் போய் சுவிசேஷம் சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கழுதை சுமக்கும் போது ஓசன்னா என்று புகழ்ந்தவர்கள் சிலுவை சுமக்கும் போது தூஷித்தாங்க. இதுதாங்க உலகம். உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். யாரும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகள், இதுதான் நம்ம கூட வரப்போகுது. ஜெயங்கொள்கிறவனுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. வாசிங்க, வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 7வது வசனம். காதுள்ளவன் கேட்க கடவன். நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு அங்கே ஆதாம் விழுந்து போனாரு. ஆனால் பரதீசின் மத்தியில் ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காரு. அப்போ நம்ம அதற்கு பாத்திரவான்களாக நடந்தாதான் நாம் ஜெயம் பெற முடியும். தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இன்னைக்கு இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களாக நாம் இருக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். அதனால நாம் என்ன பாவம் பண்ணுறோம், நான் என்ன அக்கிரமம் பண்ணுறேன், நான் என்ன மீறுதல் இருக்குது, எங்கிட்ட ரகசிய பாவம் இருக்கா, மறைமுக குற்றம் இருக்கா, அந்தரங்க பாவம் இருக்கா, எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நாம் ஒரு விசை நம்ம ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விளையேற பெற்ற இரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது நாம் மீட்கப்படுவோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பறவைகளாக நாம் மாறுவோம். பாவத்தை ஒழிப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.